நீட்டுக்கு எதிராக தலைநகரில் வெகுண்டெழுந்து போராடிய மாணவர்களுக்கு மீதான நடத்தப்பட்ட வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையில் காயமடைந்த, மயக்கமடைந்த, பாதிப்படைந்த மாணவர்கள் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய எங்களை அனுப்பி அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தால் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையினுடைய கண்காணிப்பாளரை சந்தித்த நேரத்தில் அவர் பெரும்பாலானவர்கள் வெளிநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று சென்று விட்டார்கள். ஓரிருவர் அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதால் பார்க்க அனுமதிக்க இயலாது சூழ்நிலை இருப்பதாக சொன்னார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சையை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தோம். அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம். அவர்களை சந்திப்பதற்கே சுகாதாரத்துறை அமைச்சரிடமிருந்து அனுமதி தந்தால்தான் சந்திப்போம் என்று இந்த மருத்துவமனையுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் அரசால் மிரட்டப்பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தைகளிலிருந்தும் பேச்சு துணியிலிருந்தும் உடல் மொழியிலிருந்தும் அறிந்து கொண்டோம். என்றாலும் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறோம். ஒரு நோயாளியை சந்திப்பதற்கு கூட ஒன்றிய அரசினுடைய அமைச்சரை பெற்றுத்தான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு கண்காணிப்பாளர் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கொடுங்கோலான ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். நீட்டுக்கு எதிராக தலைநகரில் வெகுண்டெழுந்து போராடிய மாணவர்களுக்கு மீதான நடத்தப்பட்ட வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையில் காயமடைந்த, மயக்கமடைந்த, பாதிப்படைந்த மாணவர்கள் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய எங்களை அனுப்பி அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தால் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையினுடைய கண்காணிப்பாளரை சந்தித்த நேரத்தில் அவர் பெரும்பாலானவர்கள் வெளிநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று சென்று விட்டார்கள். ஓரிருவர் அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதால் பார்க்க அனுமதிக்க இயலாது சூழ்நிலை இருப்பதாக சொன்னார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சையை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தோம். அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம். அவர்களை சந்திப்பதற்கே சுகாதாரத்துறை அமைச்சரிடமிருந்து அனுமதி தந்தால்தான் சந்திப்போம் என்று இந்த மருத்துவமனையுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் அரசால் மிரட்டப்பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தைகளிலிருந்தும் பேச்சு துணியிலிருந்தும் உடல் மொழியிலிருந்தும் அறிந்து கொண்டோம். என்றாலும் அவருடைய உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறோம். ஒரு நோயாளியை சந்திப்பதற்கு கூட ஒன்றிய அரசினுடைய அமைச்சரை பெற்றுத்தான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு கண்காணிப்பாளர் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கொடுங்கோலான ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.